2014 செப்டம்பர் 27 தமிழக அரசியல் வரலாற்றோட முக்கியமான நாள். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஊழல் வழக்கில் தண்டனை வாங்கி தன்னோட பதவியை இழந்த முதலமைச்சர்னு பெயர் வாங்கினாங்க ஜெயலலிதா. சொத்து குவிப்பு வழக்கில் அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு 4 வருடம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் கொடுத்து தீர்ப்பு எழுதினாரு நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா. இப்படி அதிமுகங்கிற கட்சியோட வீழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? அப்போ நடந்த நிகழ்வுகளை அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. ஆண்டுகளா இழுத்தடிச்ச ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஒரு வழியா 2014 ஆகஸ்ட் இறுதியில் முடிவுக்கு வந்துச்சு. பெங்களூரு சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்தில் இருந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தான் வழக்கு நடந்தது. கர்நாடக குற்றவியல் சட்டப்படி விசாரணை முடிஞ்ச வழக்குகளில் 14 நாட்களுக்குள்ள தீர்ப்பு எழுதப்படணும். ஆனால் இந்த வழக்கில் ஆவணங்கள் அதிகமாக இருந்ததால 14 நாட்களுக்குள்ள தீர்ப்பு அளிக்க முடியாதுங்கிறதுனால செப்டம்பர் 20 தீர்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த நாளை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு 2014 ஆகஸ்ட் 28 அதிரடியாக அறிவிச்சாரு நீதிபதி குன்ஹா. காவேரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் புகைச்சல் இருக்கிற சூழ்நிலையில ஜெயலலிதா வழக்குல தீர்ப்பு வழங்கினா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்னு கர்நாடக உயர் நீதிமன்ற பதிவாளர்கிட்ட ஆலோசனையும் செஞ்சாரு குன்ஹா. அதுக்கப்புறமா தீர்ப்புக்கு தேதியை குறிச்சாரு நீதிபதி குன்ஹா. தீர்ப்பு தேதி அறிவிச்ச அதே நாள்ல ஜெயலலிதாவை ஓஎஸ் கார்டன்ல சந்திச்சாரு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். இவர் ஜெயலலிதாவுக்காக முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினது இங்க குறிப்பிடத்தக்கது. எல்லா வழக்குகள்ல இருந்தும் விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆனா கால சுத்தின பாம்பாட்டும் கடைசி மூச்சு வர விடாது துரத்தின சொத்து குவிப்பு வழக்கு. இந்த சொத்து குவிப்பு வழக்கு பத்தின வீடியோவை நம்ம சேனல்ல பார்த்து அதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. 2014 செப்டம்பர் 20 சனிக்கிழமை உகந்த நாள் இல்ல. ஜெயலலிதா தரப்பு மிகுந்த அப்செட்ல இருந்தாங்க. வழக்கு நடந்து வந்த பெங்களூர் சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்துக்குள்ள 96 நீதிமன்றங்கள் இருக்கு. 7 அடுக்கு மாடிகளோட இருக்கிற அந்த வளாகம் பெங்களூரோட மைய பகுதியான காந்தி நகர்ல தான் இருக்குது. அங்க தீர்ப்புக்காக ஆஜராகும் போது நீண்ட படிக்கட்டுகள்ல ஜெயலலிதா ஏற வேண்டியிருக்கும். இதனால மீடியா எளிதா அவரை படம் எடுக்க முடியும். இந்த 2 விஷயங்களை தவிர்க்க நீதிமன்றத்தை மாத்த நினைச்சாரு ஜெயலலிதா. விடுதலை புலிகள் அப்புறம் முல்லை பெரியார்னு அணை விவகாரத்துல அச்சுறுத்தல் இருக்கிறதால சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தை மாத்தணும்னு குன்ஹா கோர்ட்ல செப்டம்பர் 15 மனு ஒன்றை தாக்கல் செஞ்சாரு ஜெயலலிதா. அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட குன்ஹா பாதுகாப்பு கருதி பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்துல இருக்கிற நீதிமன்றத்துல செப்டம்பர் 20 பதிலா 27 தீர்ப்பு வழங்கப்படும்னு சொன்னாரு குன்ஹா. மீடியா கண்ணில் படாம பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்துக்குள்ள போலாம்ங்கிற ஜெயலலிதாவோட ஆசை நிறைவேறினாலும் சனிக்கிழமைய அவரால் மாற்ற முடியல. தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட செப்டம்பர் 27 ஒரு சனிக்கிழமையா தான் இருந்துச்சு. அது ஜெய தரப்புக்கு வேதனையை கொடுத்துச்சு. தீர்ப்பு தேதி சனிக்கிழமையா இருக்கிறது, அதனால வேறு கிழமைக்கு மாற்றணும்னு நீதிபதி குன்ஹா கிட்ட கோரிக்கையும் வச்சாங்க ஜெயலலிதாவோட தரப்பு வழக்கறிஞர் குமார். அந்த கோரிக்கை ஏத்துக்கப்படல. பொதுவா லீவு நாட்கள்ல தீர்ப்பு தேதி அறிவிக்கிறது வழக்கத்துல இல்ல. ரொம்ப முக்கியமான வழக்குங்கிறதால விடுமுறை தினத்தை நீதிபதி தேர்வு செஞ்சாரு. விடுமுறை தினத்தன்னைக்கு தீர்ப்பு வழங்கினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறது தான் அதோட முக்கிய காரணம். முதல்வரா இருக்கிற ஜெயலலிதாவோட அரசு பணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு அதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னாங்க. சனிக்கிழமைய தவிர்க்க முடியாத அப்செட்ல இருந்த ஜெயலலிதா 27
தேதியோட கூட்டுத்தொகையா 9, அது அம்மாவுக்கு ராசியான நம்பர்னு சமாதானம் சொன்னாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதியும் வந்துச்சு. அன்னைக்கு சென்னையில மழை தூரிக்கிட்டு இருந்துச்சு. காரில் ஏறி ஜெயலலிதா கிளம்பிடப்ப பாதுகாப்பு அதிகாரிகள் குடை பிடிச்சாங்க. சிரிச்ச முகத்தோட விமானத்தில் ஏறினாங்க ஜெயலலிதா. சசிகலா, இளவரசி. தீர்ப்பு சாதகமாக இருக்குங்கிறதால லஞ்ச் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஜெயலலிதா. நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் பார்த்து சென்னையில இருந்து நம்பிக்கையோட பெங்களூர் புறப்பட்டாரு ஜெயலலிதா. அந்த நம்பிக்கை பரப்பன அக்ராகராவில் சுக்குநூறாச்சு. ஜெயலலிதாவுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சாரு நீதிபதி குன்கா. நீதிமன்றத்துக்குள்ள மீடியாக்காரங்க அனுமதி இல்லாததால ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை விவரம் உடனடியா யாருக்கும் தெரியல. திமுக தரப்புல நீதிமன்றத்துல ஆஜரான வழக்கறிஞர் தாமரை செல்வன் தீர்ப்பு விவரம் சொன்னதுமே அதை முதல்ல கருணாநிதிக்கு போன்ல சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல அந்த தீர்ப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டவரு கருணாநிதி தான். அதன் பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சுதான் தீர்ப்பு விவரம் இந்தியா முழுவதும் தெரிஞ்சது. குன்கா தீர்ப்பை வாசிச்சு முடிச்சதும் உங்களோட ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுது, அதனால இந்த நீதிமன்றத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அந்த பெஞ்சில போய் உட்காருங்க குன்கா சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. ஒரு முதல்வரா இந்த இடத்தை விட்டு எங்கேயும் நகரக்கூடாதுன்னு குன்கா சொன்னப்ப ஜெயலலிதாவோட ஆளுமை அங்கேயே சரிஞ்சு விழுந்துச்சு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதாவுக்கு தண்டனையா இல்ல விடுதலையான்னு முன்கூட்டியே மோப்பம் பிடிக்க நிறைய தரப்பு களமிறங்குச்சு. இதுல வெற்றி பெற்றது மத்திய அரசின் உள்நாட்டு உளவு பிரிவான ஐபி மட்டும்தான். 2014 செப்டம்பர் மாதம் தொடங்கினதுமே பெங்களூர்ல பரபரப்பு தொத்துக்கிச்சு. தீர்ப்பு தேதிய நீதிபதி குன்கா அறிவிச்ச அந்த நாளில் இருந்து தமிழ்நாடு, கர்நாடகா மாநில அரசுகள், அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கட்சிங்கன்னு பல தரப்பும் தீர்ப்பை முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசைப்பட்டன. மத்திய மாநில அரசுகளோட உளவு பிரிவினர் களமிறங்கினாங்க. ஆனா இந்திய உளவுத்துறையான ஐபி தான், அதாவது இன்டெலிஜென்ஸ் பீரோ மட்டும்தான் முன்கூட்டியே தீர்ப்பை மோப்பம் பிடிச்சது. வழக்கு விசாரணை சமயத்துல சிறப்பு நீதிமன்றத்துல தினமும் ஆஜராகிக்கிட்டு இருந்த மீடியாக்காரங்க தீர்ப்பு தேதி அறிவிச்ச பின்னாடி அங்க போவதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஐபி ஆட்கள் தீர்ப்பு தேதி வரையில அங்கேயே வட்டம் பிடிச்சாங்க. நீதிபதி குன்கா வழக்கம் போல நீதிமன்றம் வந்து போய்கிட்டே இருந்தாரு. நீதிமன்றத்துல வேற யாரையும் பக்கத்துல அவர் சேர்க்கல. இன்னொரு பக்கம் அதிமுகவும் தமிழக உளவுத்துறையும் தீர்ப்பு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. இது பத்தி கர்நாடக உளவுத்துறை ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது அதிமுகவோட புகழ்பெற்ற முக்கிய பிரமுகர் ஒருத்தர் குன்கா வீட்டுல வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஜட்ஜ் வீட்டு குப்பை தொட்டியில கிழிச்சு போடுற பேப்பர் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில கொட்டாம அப்படியே அவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு அந்த அதிமுக நபர். ஆனா அந்த வேலைக்காரர் பணத்தை அந்த பிரமுகர்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த வேலைக்காரரால ஒரு குப்பையை கூட எடுத்துக்கிட்டு வர முடியல. தீர்ப்பு சம்பந்தமான டிராஃப்ட் பேப்பர்கள், குறிப்புகள், பிரிண்ட் அவுட்களை எல்லாத்தையும் யாருக்கும் போய்விடக்கூடாதுன்னு உஷாரா தீ வச்சு எரிச்சு அதை அழிச்சாரு நீதிபதி. இதனால அந்த முயற்சி தோத்து போனது. ஐபி அதிகாரிகள் கர்நாடகாவில் இருந்த நீதித்துறை வட்டாரத்துல புகுந்து அலசுனாங்க. சிறப்பு நீதிமன்றத்துல வேலை பார்க்கிற 2 பேரோட உரையாடலை கேட்கிறாங்க ஐபி. இந்த ஸ்டாம்புகளை பயன்படுத்த வேண்டாம், புது ஸ்டாம்புகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தான் பயன்படுத்த வேண்டும். இது அந்த உரையாடல். அந்த பணியாளர்கள் கிட்ட ஐபி அதிகாரிகள் பேச்சு கொடுத்தப்ப 1 டஜன் ரப்பர் ஸ்டாம்புகள் குன்கா நீதிமன்றத்துக்கு வரப்போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வேறு தீர்ப்பு எதுவாச்சும் இருக்குதான்னு விசாரிச்சது இல்லைங்கிறத உறுதியும் செஞ்சாங்க.
வேறு என்னவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு துருவி விசாரிச்சப்ப ஜெராக்ஸ் மிஷின்னு தெரிய வந்துச்சு. ஏற்கனவே ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறப்ப இன்னொன்னு எதுக்குன்னு ஐபி அதிகாரிங்க கேட்டப்ப நல்ல கண்டிஷன்ல தான் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, ஆனா அதிக பவர் இருக்கிற லேட்டஸ்டான இன்னொரு மிஷினுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அந்த பணியாளர்கள். இந்த தகவலை உறுதி செய்ய கர்நாடகாவின் சட்ட துறைக்குள்ள நுழைஞ்சது ஐபி. நீதிபதி குங்கா அலுவலகத்திலிருந்து கர்நாடக சட்டத்துறைக்கு கடிதம் எழுதின விஷயம் அப்போ தெரிய வந்துச்சு. அதிக பவர் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் உடனடியா தேவைன்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருந்துச்சு. கேட்கப்பட்ட 1 டஜன் ரப்பர் ஸ்டாம்புகளும் 19 ஜெராக்ஸ் மிஷினும் நீதிமன்றத்துல வந்து இறங்குறத எல்லாம் உன்னிப்பா கவனிச்சாங்க ஐபி அதிகாரிங்க. வழக்குல ஒருத்தர் விடுதலை செய்யறதா இருந்தா தீர்ப்பு காப்பிய உடனடியா கொடுக்க வேண்டாம், ஆனா தண்டனை அறிவிச்சா உடனடியா தீர்ப்பு காப்பிகளை கொடுக்கணும். விடுதலை செய்வதாக இருந்தா தீர்ப்போட முதல் பக்கத்திலையும் கடைசி பக்கத்திலையும் தான் நீதிமன்றத்தோட ரப்பர் ஸ்டாம்ப் பதிப்பாங்களாம். தண்டனை அறிவிச்சா தீர்ப்போட எல்லா பக்கத்திலையும் ஸ்டாம்ப் பதிக்கணுமா. பொதுவா ஒருத்தரை விடுதலை செய்யறதா இருந்தா தீர்ப்பு பக்கங்கள் குறைவாகவும் தண்டனை விதிக்கப்பட்டா அதிகமாகவும் இருக்கும். இதெல்லாம் நீதித்துறை வட்டாரத்துல பேசப்படுற விஷயம். தண்டனை கொடுத்தா உடனடியா காப்பிகள் கொடுக்கணுங்கிறதால ஜெராக்ஸ் மிஷினும் ரப்பர் ஸ்டாம்பும் வாங்கி இருக்கலாம்னு முடிவு செஞ்சது ஐபி. சொத்து குவிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் வழக்கு பதிவு செஞ்ச தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, எஸ்பி, அரசு, அப்புறம் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களா இருந்த பவானி சிங், முருகேஷ், சிவாரே மராடி, குமார், பன்னீர்செல்வம், மணிசங்கர், அமித் தேசாய், அன்புக்கரசு, அசோகன்னு 13 பேர்களுக்கும் தீர்ப்பு நகலை கொடுக்கணும். இவங்க தவிர திமுக வழக்கறிஞர்கள் 2 பேர், நீதிபதி குங்கா நீதிமன்ற அலுவலகம், கர்நாடக உயர் நீதிமன்றம், கர்நாடக அரசு, தமிழக ஆளுநர், தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர், ஊடகம்னு 22 தரப்பினருக்கும் தீர்ப்பு விவரம் அளிக்கணும். 1136 பக்கங்களுக்கு தீர்ப்பு எழுதினாரு நீதிபதி குங்கா. இந்த 1136 பக்கங்களை 22 காப்பி எடுக்கணும்னா 24,992 பக்கங்களுக்கு ஜெராக்ஸ் போடணும். அதுக்கு சக்தி வாய்ந்த ஜெராக்ஸ் மிஷின் தேவை. அதுக்கு தான் அதிக திறன் இருக்கிற புதிய ஜெராக்ஸ் மிஷினை கேட்டு வாங்கியிருக்காரு. தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்போட ஒவ்வொரு பக்கத்திலேயும் கோர்ட் சீல் வச்சு நீதிபதி கையொப்பம் வைப்பாரு. இப்படி ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல சீல் வைக்கிறதுக்கு தான் 12 ரப்பர் ஸ்டாம்புகள். இதை வச்சு தான் ஜெயலலிதாவுக்கு தண்டனை உறுதியாயிருக்குங்கிறத முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சது ஐபி. ஆயிரக்கணக்கில் ஜெராக்ஸ் போடுறாங்கனாலே தீர்ப்பு நீதிபதி பின்னி எடுத்திருக்காருன்னு முடிவுக்கு வந்து அதை உறுதி செஞ்சாங்க ஐபி. ஐபி கொடுத்த இந்த ரிப்போர்ட் மத்திய அரசுக்கு போய் சேர்ந்துச்சு. 1136 பக்கங்கள் கொண்ட தீர்ப்புல 894 பக்கங்கள் வழக்கின் பின்னணி, குற்றச்சாட்டுகள், அதற்கான ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட சொத்து விவரங்கள், சாட்சிகள் பற்றி தனித்தனி தலைப்புகளில் எழுதியிருந்தார் குங்கா. 895 907 வரையிலான பக்கங்களில் தீர்ப்பும், 998 910 வரையிலான பக்கங்களில் தண்டனையும் எழுதியிருந்தார் குங்கா. தீர்ப்பு விவரங்களை நீதிபதி சொல்ல சொல்ல அவருக்கு கீழே இருக்கிற ஸ்டெனோ கிளார்க் டைப் செய்வாங்க. ஆனால் கடைசியில் இருக்கிற பகுதியில் தண்டனை விவரங்களை நீதிபதியை தன் கைப்பட எழுதுவார், இல்லைன்னா டைப் செய்வார். தண்டனை விவரம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்படுற ஏற்பாடு அது. அந்த கடைசி பகுதியை ஆப்ரேட்டிங் பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை குன்காவே எழுதினாரு. தீர்ப்பு எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் என்ன நடந்துங்கிறத விசாரிச்சாங்க கர்நாடக உளவுத்துறை, அதாவது
தீர்ப்பு எழுதின நேரத்தில் தன் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பிட்டார் குன்கா. வீட்டு பணியாளர்களை தன்னோட அறைக்குள்ள அவர் அனுமதிக்கிறதே இல்லை. போன் தொடர்பை கூட துண்டிச்சிட்டாரு. கிறிஸ்துவரான நீதிபதி குன்கா பல வருஷங்களாக தமிழ்நாட்டு பல்லாவரத்தில் இருக்கிற ஒரு பாதிரியாரை பார்க்க வருவார். டிராவல்ஸ் காரில் தான் அவர் வருவார். இதை தெரிஞ்ச அந்த பாதிரியாரை சிலர் சந்திச்சிருக்காங்க. அவரும் குன்கா கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கு போகிறதையே குன்கா நிறுத்திட்டாரு. குன்கா தீர்ப்பு வெளியானப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா தீவிர பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த தேர்தல் நடந்து முடிந்த 4 மாசத்துல தான் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாச்சு. தமிழக உளவுத்துறை வேறு வகையில் விசாரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கர்நாடகாவில் இருக்கிற சோர்ஸ்கள் மூலம் தகவல்களை திரட்டிக்கிட்டு இருந்தது. அப்போது பரப்பன அக்ரஹார சிறைக்குள்ள நடக்கிற மாற்றங்களை பற்றின தகவல்கள் கிடைச்சது. சிறையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மரமறுத்து புதுப்பிக்கிற பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தது. சிறை சுவர்களில் திடீர்னு வெள்ளை பூசினாங்க. இந்த விஷயங்களை வச்சு தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருக்காதுன்னு முடிவு செஞ்சது தமிழக உளவுத்துறை. அப்போ உளவுத்துறை ஐஜியான அம்ரேஷ் புஜாரி ஜெயலலிதாவுக்கு ரிப்போர்ட் அனுப்பினார். குதித்து போன ஜெயலலிதா அம்ரேஷ் பூஜாரியை செப்டம்பர் 23 தூக்கி அடித்தாங்க. அதாவது குன்கா தீர்ப்புக்கு 4 நாட்கள் முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்போது சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் அளித்த ரிப்போர்ட்ல முதல்வர் விடுதலை ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரே காவல்துறையில் ஏன் இப்படி 2 மாதிரியான ரிப்போர்ட் வருதுன்னு ஜெயலலிதாவும் கேட்டாங்க. அதில் அம்ரீஷ் பூஜாரியை அவருக்கு வேண்டாத அதிகாரிகள் பழி வாங்கிட்டாங்க. குன்கா தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறி போய் பரப்பன அக்ரஹார சிறையில் 22 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஜாமீன் குறைச்சதும் 217 நாட்கள் வெளியே வராமல் போயஸ் கார்டினிலேயே முடங்கி கிடந்தாங்க. அதுக்கு பிறகு கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதி குன்கா தீர்ப்பால விடுதலையாகி மீண்டும் முதல்வரானாங்க. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகர்னு 4 பேரும் குற்றவாளிகள்னு நீதிபதி குன்கா தெரிவிச்சப்ப உடனே ஜெயலலிதா நீதிபதி குன்கா கிட்ட என்ன அரசியல்ல இருந்தே ஒழிச்சு கட்டு போடப்பட்ட வழக்கு இது, என் உடல் நிலை சரியில்லை, அதனால குறைஞ்சபட்ச தண்டனை அளிங்கன்னு சொன்னாங்க. பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் ஜெயலலிதா சொன்னது போலவே அவரது உடல்நிலை சரியில்லைங்கிறது அடுத்த 2 ஆண்டில் உண்மையானது. 2014 செப்டம்பரில் குன்கா தீர்ப்பு எழுதினார். 2016 செப்டம்பரில் ஜெயலலிதா அப்போலோவில் அட்மிட் ஆனாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா முதல்வர் ஆவாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கோட மேல்முறையீட்டு மனுவில் குன்கா தீர்ப்பு உயிர்ப்பிச்சது. கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பை ரத்து செஞ்சு குன்கா அளித்த தீர்ப்பு உறுதி செஞ்சது சுப்ரீம் கோர்ட். சசிகலாவின் முதல்வர் கனவுக்கு ஆசிட் ஊற்றினது குன்காவோட தீர்ப்பு. எந்த பரப்பன அக்ரஹார சிறையில் குன்கா தீர்ப்பு எழுதினாரோ அதே வளாகத்தில் உள்ள சிறைச்சாலையில் சசிகலா, இளவரசி சுதாகரன் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தண்டனையை அனுபவிச்சாங்க. IAS அதிகாரி சந்திரலேகா மீது ஆசிட் வச்சு நீதிபதி மருமகன் மீது கஞ்சா வழக்கு போட்ட வழக்கறிஞர்களுக்கு வெட்டு, நீதிபதி வீட்டுக்கு குடிநீர் கட்டுன்னு 1991-96 ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த திகில் விஷயங்கள் அனைத்தும் கர்நாடக நீதித்துறை வட்டாரத்துக்கு தெரியும்.
அப்படியான சூழல்ல சுதந்திர இந்திய வரலாற்றில் பதவியில் இருக்கிற ஒரு முதல்வரை ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்புகிற தில் குல்கா எவ்வளவு பெரிய நீதிமான்கிறத உறுதி செஞ்சது. இதே போன்ற காணொளிகளை காண இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுத்து இந்த சேனலை ஆதரிங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம்.